புதன்கிழமை மத்தியான சமையலுக்கு பலாக்கொட்டையில் சாம்பார் கூடவே பாவக்காயில் சிப்ஸ் தான் பண்ண போகிறேன். பாவக்காய் சிப்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த விதையெல்லாம் நான் நீக்கவே மாட்டேன். விதையோடையே நம்ம பாவக்காய் சிப்ஸ் செய்யும் போதே அது நல்ல மொறுமொறுப்பாக இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். பாவக்காய் சாப்பிடாதவங்களுக்கு இந்த முறையில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பெரும்பாலும் எங்கள் ஊர்லெலாம் இந்த சீசன் வரும்போது பலாக்கொட்டை, மாங்காய், முருங்காய் வச்சு தான் சாம்பார் வைப்பாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த சீசனுக்கு ஏற்ற சாம்பார்னே சொல்லலாம். வெறும் கடாயில் நல்லா வறுத்துட்டு தோலை நம்ம நீக்கினோமா, தோல் வந்து பலாக்கொட்டையில் சீக்கிரமாகவே நல்லா உறிஞ்சி வந்துடும். பிள்ளைங்க ஸ்கூல்லேருந்து வர்றதுக்குள்ளே கடகடனே சமையல்லாம் முடிச்சிட்டேன். ஒரு வீடியோவில் சாதத்தை வடிச்சிட்டு நான் வந்து ஒரு தட்டில் தண்ணி வச்சு அதுக்கு மேலே சாதத்தோட பாத்திரத்தை எடுத்து வச்சுருந்தேன். ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க, ஏன் அந்த மாதிரி வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சில நேரங்களில் நம்ம எப்படி தான் கிச்சன்லாம் சுத்தம் பண்ணி வச்சாலும் பூச்சி அதுக்கப்புறம் எறும்புலாம் வரும். இந்த மாதிரி தண்ணியில் நம்ம பாத்திரத்தை எடுத்து வச்சிட்டோமா எறும்புலாம் வராது. நம்மளோட சாதமும் கெட்டு போகாமல் இருக்கும். இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பருப்பு நல்லா குழைவாக வெந்து வந்ததுக்கப்புறம் சாம்பார் வச்சிட வேண்டியதான். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க.